இப்ப நம்ம பார்க்க போறது அதேதான் மேம். தை கடைசி வெள்ளிக்கிழமை. சோ நம்ம தை கடைசி வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பண்ணலாம் மேம்? தை கடைசி வெள்ளி வந்து இது பஞ்சமியில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 6ஆம் தேதி பூஜை எல்லாம் பேசணும்ல ஸ்ரீவித்யா. ஆமா மேம். எனக்கு 2 கோவில்ல இருந்து அந்த கோவில் குருக்கள் ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் பதிவு வந்து நான் பார்த்தேம்மா கோயிலில் உட்காந்து. சரி, இதை ஏன் நம்ம கோயிலில் நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி வந்து வெள்ளிக்கிழமை தாயார் சன்னதியில் பண்ணியிருக்கார். அவர் அந்த தாயார் சன்னதியில் பண்ண மறுநாளே வேறு யாரோ ஒரு 2 லேடிஸ் வந்து அவங்க வீட்டில் கல்யாணம்னு சொல்லி ஜாதகத்தெல்லாம் வச்சு இது பண்ணி 2 புது குத்துவிளக்கு கோயிலுக்காக கொடுத்தாங்களாம். வந்து அவர் என்ன சொன்னாங்க, இந்த வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தெய்வங்களையுமே வழிபாடு பண்ணலான்னு. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஸோ நம்ம நவராத்திரியும் போது நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இப்போ வசந்த நவராத்திரி எல்லாம் போச்சு. ஸோ நான் என் வீட்டில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி வச்சுருக்கேன். ஸோ இந்த விக்கிரகங்கள் எல்லாம் பிள்ளையார் பிடிக்கலாம் அப்படின்னா சந்தனத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம், மஞ்சளில் பிடிச்சி பண்ணலாம், அதே மாதிரி குங்குமத்தில் பிடிச்சி பண்ணலாம், வேறு அதாவது உப்பில் சில பேர் பிடிச்சி வச்சும் பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. தை கடைசி வெள்ளி அப்படின்னு தான் நான் கேட்டேன். பஞ்சமி திதிக்கு என்ன பூஜை பண்ணணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும், முப்பெரும் தேவி வழிபாடு எப்படி பண்ணுறது, அதுவும் விளக்கு பூஜையில் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் அவ்வளோ ஒரு அருமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம். மக்களுக்கு கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் வீடியோ எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற மக்கள் கூட்டம் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான். இன்னொன்று வந்து நான் பார்த்துருக்கேன். நானும் ஸ்ரீவித்யாவும் இப்போ ஸ்ரீவித்யா கேள்வி கேட்டு நான் ஆன்மீக பரிகாரத்தில் என்ன டாபிக் நம்ம பேசுகிறோமோ கண்டிப்பாக அது வேறு யூடியூப் சேனலில் மக்களுக்கு வந்து பாவம் டாபிக் தேடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் நம்ம என்ன பேசுகிறோமோ அது அவங்களுக்கு ஜோசியம் தெரியுதோ தெரியலையோ, ஆன்மீகம் தெரியுதோ தெரியலையோ, அவங்களும் பேச தான் செய்கிறாங்க. அதனால் ஸ்ரீவித்யா நீ நிறைய பேரை வாழ வைக்கிறேன்னு நினைக்கிறேன். டெலிகாஸ்ட் ஆன உடனேயே மேம் அதே டாபிக் எடுத்து யாராவது போட்டுடுறாங்க. ஆமாம்மா, சரி, அதான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் தேடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லீடு மாதிரி கொடுத்துட்றோம். 2வது, லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் நம்ம விரதம் நீங்கள் வந்து அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, அரிசி சாப்பிட்லேன்னு என்ன கல்லும் மண்ணுமா சாப்பிட்லான்னு. அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணேன், உனக்கு வேணால் நீ சாப்பிட்டு போனேன். ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறோன்னே புரியல. இப்போ நீங்கள்லாம் எதுக்காக வீடியோ பார்க்கணும்? ஒருத்தர் 2 பேர் தான் இந்த மாதிரி இந்த நக்கல் குதர்க்கம் இதெல்லாம். பட் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்து அந்த பூஜை பண்ணி பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அண்டு நாங்கள்லாம் ஒரு பூஜையை சொல்கிறோம்னா 4 வீடியோவை பார்த்துட்டு அவங்க கண்டென்ட்டை திருடி எல்லாம் நாங்கள் சொல்கிறதே கிடையாது. எங்களுக்கு என்ன எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்களோ, எங்களுக்கு என்ன பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு இது பயனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் பேசுகிறோம். அண்டு இப்போ நம்ம போன வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் பேசணும்ல ஸ்ரீவித்யா. எனக்கு 2 கோவில்ல இருந்து அந்த கோவில் குருக்கள் ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் பதிவு வந்து நான் பார்த்தேம்மா கோயிலில் உட்காந்து. சரி, இதை ஏன் நம்ம கோயிலில் நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி வந்து வெள்ளிக்கிழமை தாயார் சன்னதியில் பண்ணியிருக்கார். அவர் அந்த தாயார் சன்னதியில் பண்ண மறுநாளே வேறு யாரோ ஒரு 2 லேடிஸ் வந்து அவங்க வீட்டில் கல்யாணம்னு சொல்லி ஜாதகத்தெல்லாம் வச்சு இது பண்ணி 2 புது குத்துவிளக்கு கோயிலுக்காக கொடுத்தாங்களாம். வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் பதிவை பண்ணேன், நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபாலோ நான் கேட்கல. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கில் உண்மையிலேயே எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம், நம்மளால் எத்தனை பேர் அதில் பயனடைகிறாங்க அப்படின்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் அதே சமயத்தில் என்ன வருத்தம்னா, விஷயமே தெரியாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெட்டியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளோ மக்களுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. பட் நான்லாம் இந்த கமெண்ட்ஸ்னாலெல்லாம் நான் எப்போவுமே ஐயோ என்னடா இப்படிலாம் நான் நினச்சதே கிடையாது. சரி, நம்ம 10 கடலை சாப்பிடும் போது ஏதாவது ஒரு 2 சொத்த கடலை வரதான் செய்யும், அதை துப்பிட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி தான் அந்த கமெண்ட்டெல்லாம் நினச்சிக்கோங்களேன். அதில் வேறு இன்னொருத்தங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் போடக்கூடாதான். சோஷியல் மீடியாவில் நம்மளை அவங்க போடலாமா? அப்போ அதை எதிர்த்து கேட்குறதுக்கு 2 பேர் கூட கிடையாது.
நம்ம வந்து அதுக்கு கவுண்டர் பண்ணி ஒன்று போட்ட உடனே அதை நினச்சிதான் ஐயோ இவ்வளோ வெட்டியாக ஜனங்க இருக்குதா அப்படின்னு. ஆக்சுவலாக பதிலே கொடுக்கக்கூடாது மேம் இந்த மாதிரி. இல்லை நான் வேணும்ட்டே தான் கொடுத்தேன். நான் வந்து எத்தனையோ பேர் முக்கியமான கேள்வியெல்லாம் கேட்குறேன், நான் அதுக்கு பதில் கொடுக்கல. கல்லையும் மண்ணையும் சாப்பிடுமான்னா உனக்கு வேணா நீ சாப்பிட்டு போனாங்க, வேண்டாம் நான் சொல்கிறோம். உன்னெல்லாம் உன்னை யார் பதிவு பார்க்க சொல்கிறான்னு அவங்க கேட்கவே இல்லையே. நீ பதிவு டைம் பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட் போடணும்னு நானும் இங்கே கவலைப்படலை, ஸ்ரீவித்யாவும் கவலைப்படலை. உண்மைதான் மேம். நான் அதுக்கப்புறம் பின் பண்ணி வச்சிருந்தேன் அந்த கமெண்ட்டுக்கு. அப்புறமா நான் பின் பண்ணி விட்டேன். எதுக்கு தேவையில்லாம ஒரு விஷயத்த பொது தளத்துல பதிவிடணும்? நீங்க பாருங்க, உங்களை யாரும் கம்பல் பண்ணல இதை செஞ்சுதான் ஆகணும், நீங்க விரதம் இருந்துதான் ஆகணும், அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் கம்பல் பண்ணல. இப்படி சாப்பிடாம இருந்தா இவ்வளவு நல்ல. அது எவ்வளவு கூமுட்டையா இருக்கும். ஒரு பௌர்ணமியில அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு கூட தெரியாத நீ எல்லாம் என்ன ஆன்மீக சேனல் பார்க்குற? தேவையே இல்லையே, பார்க்கவே பார்க்காத. ஆன்மீகமே தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நான் ஆன்மீகத்தையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் சொல்கிறவங்களையும் நான் நக்கல் அடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள்லாம் தயவு செஞ்சு ஆன்மீகத்தை ஃபாலோவே பண்ணாதீங்க. உண்மைதான் மேம். மேம் இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். தை வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையால அவ்வளோ ஒரு நல்ல காரியம் ஒரு கோவிலுக்கு கிடைச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஐ வாஸ் சோ ஹாப்பி. நிச்சயமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். இப்போ நம்ம பார்க்க போறது அதே தான் மேம், தை கடைசி வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம தை கடைசி வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பண்ணலாம் மேம்? தை கடைசி வெள்ளி வந்து இது பஞ்சமியில் வருதுன்னு நினைக்கிறேன், 6ஆம் தேதி. அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மாசி பிறந்துடுறது. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பஞ்சமி திதினால் ஒரு வாராகி அம்மனுடைய வழிபாடை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ உங்களால் வந்து கோவிலில் போய் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து பண்ணுங்கள். யூஸ்வலாக பஞ்சமி திதி வந்து எதுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எது செஞ்சாலுமே அது வளரும். அப்போ நம்ம வந்து ஒரு ஐஸ்வர்யத்துக்காக பூஜை பண்ணுறோம், இல்லை காரிய தலங்களுக்காக பூஜை பண்ணுறோம், அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக அது வெற்றி அடையும். அதனால் இந்த பஞ்சமி திதியில் வந்து நம்ம காரிய தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கான பூஜைகளை நம்ம செய்யலாம். சரி, நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்? இந்த காரிய தடைக்கு வந்து பஞ்சமி திதியில் எந்த ஒரு பெண் தெய்வ வழிபாடையுமே நம்ம எடுத்து செய்யலாம். இப்போ நீங்கள் மாரியம்மன் வழிபாடு செய்யலாம், இல்லை உங்களுக்கு குலதெய்வம் என்னவோ அந்த பெண் தெய்வமாக இருந்தால் அதை எடுத்து செய்யலாம். இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனாலே மாவிளக்கு வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ உங்களுக்கு மாவிளக்கு போட்டு பூஜை பண்ண தெரியும், அது முறை தெரியும்னா பண்ணுங்கள். இப்போ இந்த தை கடைசி வெள்ளி வந்து நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப விசேஷந்தான். அண்டு நீங்கள் அம்மன் வழிபாடு செய்தாலும் சரி, மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் சரி, அன்றைக்கி நைவேத்தியத்துக்கு வந்து கண்டிப்பாக புட்டு வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த புட்டு எதுக்காக பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் நவராத்திரி டைம்லேயும் சரி, இந்த தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதியில் வந்து தாயாருக்கு வந்து புட்டு வந்து நைவேத்தியம் பண்ணுவாள். இந்த புட்டு வந்து ஒரு அரிசியும் வெல்லமும் சேர்ந்து, அதில் வந்து நம்ம சிகப்பரிசி கிடையாது, வெள்ளை கலரில் இருக்கிற பச்சரிசி தான், இதில் தான் வந்து புட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த புட்டு பண்ணி நம்ம அன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது இந்த கடைசி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு முக்கியமானதாக நம்ம செய்யலாம். இது எதுக்காக செய்கிறதுனா, ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. அரிசி வந்து சந்திரன், வெல்லம் வந்து குரு. ஸோ இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்தாலே நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லா பாயசத்துலேயும் பாருங்களேன் அரிசி வெல்லம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. குருணையை போட்டு செய்வாங்க, அவல் போட்டு செய்வாங்க, அதில் எப்படியாவது சந்திரன் குரு காம்பினேஷன் வந்துடும். ஸோ இந்த புட்டு வந்து நைவேத்தியம் பண்ணி நம்ம தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்குறச்சே ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்த சூரியன் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலுமே நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது தான். அதுவும் ஒரு பஞ்சமி திதியில் நம்ம மகாலட்சுமி வழிபாடை செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இது கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கும்போது இந்த வாராகி வழிபாடை நம்ம வீட்டில் வந்து செய்யலாம். ஸோ நீங்கள் வீட்டில் வாராகி வழிபாடு செய்கிறீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப விசேஷம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு, அதுவும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால வாராகி வழிபாட்டில் நீங்கள் செய்கிறது. மற்றபடி கோவிலில் எங்கேயாவது உங்களுக்கு வாராகி வழிபாடு இருக்குன்னா நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு உண்டானது எல்லாமே வந்து கொடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 தெய்வங்களையுமே வழிபாடு பண்ணலான்னு, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஸோ நம்ம நவராத்திரி போது நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இப்போ வசந்த நவராத்திரி எல்லாம் போச்சு. ஸோ நான் என் வீட்டில்
துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வச்சுருக்கேன். ஸோ இந்த விக்கிரகங்களுக்கு எல்லாமே வெறும் புஷ்பாஞ்சலி தான், அதுக்கு அபிஷேகம் எதுவும் பண்ண போகிறதில்ல. விளக்கேற்றி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை விளக்கில் ஆவாகனம் பண்ணி 3 பேருக்குமே ஸோ 3 தீபங்கள் ஏற்றி, நெய் தீபம் தான் அது ஏற்றி, இல்லைன்னா குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு உண்டான காயத்ரி மந்திரங்கள், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கான மற்ற அஷ்டோத்திரங்கள் இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். சரிவா, 3 பேரையுமே ஒன்றா வழக்கில் ஆவாகனம் பண்ணியும் அந்த ஜோதிக்கு வந்து நம்ம வந்து பண்ணலாம். இந்த பூஜைகளில் நமக்கு முக்கியமாக எடுத்துக்கொள்கிறது என்ன மாதிரியான மலர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, கண்டிப்பாக வில்வம் எடுத்துப்பேன். இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உசத்தியான ஒரு அர்ச்சனைக்கு உண்டானது. ஸோ வில்வம் வந்து மகாலட்சுமிக்கு எடுத்துப்பேன். துர்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலர் விருட்சின்னு சொல்லுவாங்க, இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விருட்சி தான் நான் வந்து துர்கைக்காக எடுத்துக்க போகிறேன். அண்ட் சரஸ்வதிக்கு எடுத்துக்கிறது வந்து வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை இதழ்கள். இந்த 3ம் கண்டிப்பாக மஸ்ட்டு அர்ச்சனைக்கு. இதை தவிர்த்து நமக்கு வந்து அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா, அலங்காரம் பண்ணுறச்சு மறிக்கொழுந்து வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம், தாழம்பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். இந்த 3 மலர்களும் முக்கியமாக நம்ம அர்ச்சனைக்காக எடுத்துக்கலாம். அண்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே பிள்ளையார் பூஜை, அதை ஒவ்வொரு தடையும் நான் சொல்லலை, பட் கண்டிப்பாக பிள்ளையார் பூஜை வந்து பண்ணணும். ஒரு வெத்தலையில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. பட் இந்த தடவை நான் பிடிச்சி வைக்க போகிற பிள்ளையார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும பிள்ளையார். ஸோ குங்குமத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணலாம். எதில் எல்லாம் பிள்ளையார் பிடிக்கலாம் அப்படின்னா, சந்தனத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம், மஞ்சளில் பிடிச்சி பண்ணலாம், அதே மாதிரி குங்குமத்தில் பிடிச்சி பண்ணலாம். வேறு அதாவது உப்பில் சில பேர் பிடிச்சி வச்சும் பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பிள்ளையார் பிடிக்கிறது வந்து சாணத்தில் பிடிச்சும் பிள்ளையார் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான பலன்கள் வந்து உண்டு. நான் ஏன் சிகப்பு பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுக்கிரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. ஸோ பிருகுமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. வெத்தலையில் நீங்கள் குங்குமத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ குங்குமத்தில் பிள்ளையார் பிடிக்கிறச்சே அவருக்கு வந்து சந்தனமோ மஞ்சளோ இடுங்க. நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது குங்குமம் வைப்போம். இந்த பிள்ளையாருக்கு அருகம்புல்லால் ஒரு மந்திரத்தை சொல்லி, விநாயகர் காயத்ரியை சொல்லி, வெத்தலை பாக்கு பழம் நெய்வேத்தியம் பண்ணி, தூப தீபம் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் யதாஸ்தானம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ பூஜை பண்ணுறச்சே கண்டிப்பாக ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கணும். அந்த சொம்பில் வந்து கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு வச்சிங்கன்னா இந்த 3 தேவிகளுக்குமே அவ்வளோ சந்தோஷம். அதனால் இந்த முப்பெரும் தேவிகளை இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நாம் வந்து கொண்டாடணும். அப்புறம் நெய்வேத்தியம், நீங்கள் வந்து கல்கண்டு சாதம் பண்ணலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி புட்டு நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பாயசம் இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். பட் நாங்கள் ஜென்ரலி இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை, அது 4வது வாரமோ 5வது வாரமோ, இந்த வாட்டி 4வது வாரம் தான் வருது, புட்டு நெய்வேத்தியம் பண்ணி 3 அம்பாளையும் வந்து ஒன்று சேர கொண்டாடுறது அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு பிடிச்ச புஷ்பங்களை எல்லாம் போட்டு பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட விக்கிரகம் இல்லை, என்கிட்ட லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா விக்கிரகம்லாம் இல்லைன்னா நீங்கள் விளக்குலையே ஆவாகனம் பண்ணிக்கலாம். 5 முகமும் ஏற்றுங்க. ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. உங்கள்கிட்ட அந்த வரலக்ஷ்மி நோம்புக்கு நம்ம முகம் வைப்போம் இல்லையா, அந்த முகம் இருந்ததுன்னா விளக்கில் அந்த முகத்தை வந்து வச்சுக்கலாம். அந்த பீடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஜென்ரலி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். 5 முகமும் கண்டிப்பாக ஏற்றணும். அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த புஷ்பங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த நெய்வேத்தியங்கள்லாம் பண்ணி, இது சாயங்காலம் பண்ணுறது விசேஷம். ஸோ நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே பண்ணுங்கள். சுக்கிரஹோரையில் பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம். சுக்கிரஹோரைங்கிறது 8 to 9 தான். அண்ட் அந்த பீடம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த விளக்கோடைய பீடத்தில்
கண்டிப்பாக நிறைய மலர்கள் போடுங்க, சந்தனம் குங்குமம்லாம் வைங்க. எப்போவுமே தேவிகளை வந்து நம்ம உபாசிக்கிறோம், இல்லை தேவிங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றோம், தேவிங்களை வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வாசனையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். நம்ம கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்களாம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான வாசன திரவியங்களை பயன்படுத்துங்க. ஒரு சந்தனாதி தைலம் நம்ம பயன்படுத்தலாம், விளக்கில் விட்டு ஏற்றுறதுக்கு நெய்யோடு சேர்த்து. அதே மாதிரி புஷ்பத்தில் வந்து வாசனை புஷ்பங்களை யூஸ் பண்ணலாம், மனோரஞ்சிதம், செண்பகம், தாழம்பூ, இந்த மாதிரி மலர்களை. அண்டு நம்ம வந்து அர்ச்சனைக்குண்டான பூக்களை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. ஊதுபத்தி, சாம்பிராணி கண்டிப்பாக போடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த தை கடைசி வெள்ளியில் நம்ம பூஜை பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு குடும்பத்தில் தடைகளாக இருக்கிறது வந்து நிவர்த்தி ஆகும். ஒரு பஞ்சமி திதியில் இப்படி முப்பெரும் தேவிகளை நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம், 3 பேருக்குமே நம்ம பூஜைகள் செய்கிறோம் அப்படின்னா கல்வி, செல்வம், வீரம் 3மே அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கும். சூப்பர் மேம், ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. தை கடைசி வெள்ளி அப்படின்னு தான் நான் கேட்டேன். பஞ்சமி திதிக்கு என்ன பூஜை பண்ணணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும், முப்பெரும் தேவி வழிபாடு எப்படி பண்ணுறது, அதுவும் விளக்கு பூஜையில் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் செய்யும் பொழுது யாராவது ஒரு 2 சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது, இல்லை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிடலைன்னா நீங்களே போய் மற்றவங்க வீட்டில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ ஜென்ரலாக வெத்தலை பாக்கு கொடுக்க மறந்துடாதீங்க.